அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆவணி மாதம் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் மாத சிவராத்திரியின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் அழிந்து அனைத்து பொறுப்புகளும் சிவபெருமான் அவர்களிடம் வந்து நின்றது. இதனால் உலகின் அனைத்து மூலைகளிலும் கருமையான இருள் சூழ்ந்து பகல் என்ற ஒன்று தோற்றமே இல்லாமல் முழு இரவில் அனைத்தும் நிரம்பியது. இதனை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி அவர்கள் ஆகம விதிப்படி கூறியுள்ள 4 கால பூஜைகளில் தொடர்ந்து சிவபெருமான் அவர்களை வழிபட்டு வந்தார்கள். இப்படி 4 காலம் தொடர்ந்து நாம் வழிபடுவதன் முறையாய் சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சிவராத்திரி நாளானது மிகவும் இருளான அந்த மாதத்தின் நாளாகும். சிவராத்திரியின் சக்தியின் அம்சம். சிவபெருமான் அவர்கள் பார்வதி தேவிக்கு நவராத்திரி என்றால் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு ராத்திரி என்று ஒரு பொருள் உண்டு. அதாவது ஒரு ராத்திரி என்பது சிவராத்திரியை குறிப்பதாகும். மேலும் இந்த சிவராத்திரி தினத்தில்தான் பார்வதி தேவிக்கும் சிவபெருமான் அவர்களுக்கும் திருமணம் நடந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. குறிப்பாக திருப்பார்கடலை கடையும் போது சிவபெருமான் அவர்களின் இளைய மகளான பெரிய வாசுகி பாம்பு விஷத்தை கக்கியது. திருப்பார்கடலில் கலந்தபோது அந்த விஷத்தை சுந்தரர் அவர்கள் நாவல் பழம் போல திரட்டி பெரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த போது அதை அவர் உண்ண முயற்சி செய்தார். ஆனால் சிவபெருமான் அவர்களின் வயிற்றில் உலகங்கள் உயிர்கள் போன்ற அனைவருமே இருப்பதால் அந்த ஆழகால விஷம் வயிற்றில் சென்று விட்டால் முழு பிரபஞ்சமும் அழிந்துவிடும் என்று எண்ணிய சிவபெருமான் அவர்கள் இதனை தொண்டைக்குழியில் நிலைநிறுத்திய நாளும் இந்த கருமையான இரவும் சிவராத்திரியாகும். இந்த சிவராத்திரி தினத்தில்தான் அந்த நிகழ்வு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் நடனம் ஆடும்போது ஏற்பட்ட தினமும் பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் பார்வதி தேவி அவர்களை ஒரு சிறிய திருவிளையாடலுக்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக அவர்களையே திருமணம் செய்து கொண்ட நாளும் இந்த சிவராத்திரி தினத்தில் தான் நடைபெற்றது. இதுவும் இந்த சிவராத்திரி தினத்தின் சிறப்பம்சமாகும். மேலும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பயங்கரமான சண்டை ஒன்று ஏற்பட்டது. யார் பெரியவர்கள் என்ற ஒரு போட்டி அது. அந்த இடத்தில் ஒரு ஜோதியின் அக்னி பிளம்பாய் உருவான பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த இருவருமே இது என்ன இந்த இடத்தில் இவ்வளவு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது என இருவரும் குழம்பினர். பிறகு வந்ததை யார் என்பதை தெரிந்து கொள்ள சிவனின் அடியை நோக்கி வராக அவதாரம் எடுத்து பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் காலடியை காண பூமியை குடைந்து கொண்டு வேகமாக சென்றார் பரம்பொருள் விஷ்ணு அவர்கள். அதே வேகத்தில் ஒரு அன்னத்தின் வடிவத்தை போன்று பரம்பொருள் பிரம்மா அவர்கள் சிவனின் தலைமுடியை காண மேல் நோக்கி வேகமாக பறந்தார். இருவரும் பல்வேறு யுகமாக பறந்து கொண்டிருந்த போது இருவரும் சோர்வுற்றனர். இதனால் மிகவும் களைப்படைந்த விஷ்ணு அவர்கள் மேல் நோக்கி சிவபெருமானை கீழ் நோக்கி வந்தார். அடுத்தது மேலும் அன்னப்பறவை போன்று பறந்து கொண்டிருந்த ஸ்ரீ பிரம்மா அவர்கள் அப்போது மேலே இருந்து கீழே வந்து கொண்டிருந்த தாளம்பூவை பார்த்து எந்த இடத்தில் இருந்து வருகிறாய், இந்த ஜோதி பிளம்பு எங்கே முடிகிறது என அந்த தாளம்பூவிடம் கேட்டார். அதற்கு அந்த தாளம்பூவானது நான் ஒரு ஜோதி பிளம்பின் மேல் பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறது. அதை கேட்ட பரம்பொருள் பிரம்மா அவர்கள் அப்படி என்றால் எனக்கு ஒரு பொய் ஒன்று எனக்காக சொல்ல வேண்டும் என்று பிரம்மா அவர்கள் தாளம்பூவை பார்த்து கேட்கிறார். என்று தாளம்பூ என்ன என்று கேட்கிறது. இதற்கு பிரம்மா நான் மேலே சென்று அந்த ஒளிப்பிளமான சிவன் முடியை நான் பார்த்து விட்டேன் என்று அதற்கு நீதான் சாட்சி என்று பொய் கூற வேண்டும் சிவன் அவர்களிடம் என்று தாளம்பூவிடம் வேண்டுகொள்கிறார்கள். நான் அப்படி பொய் கூற மாட்டேன் என்று தாளம்பூ கூறுகிறது. ஒரு வழியாக ஒத்துக்கொள்கிறது தாளம்பூ. அதற்கு பிறகு தாளம்பூ கீழே வந்து சிவபெருமான் அவர்களிடம் உங்கள் முடியை பிரம்மா அவர்கள் பார்த்து விட்டார் என பொய் கூறியது. அந்த உண்மையை கண்டறிந்ததால் சிவபெருமான் அவர்கள் கோபத்தின் படு உச்சிக்கே சென்று இவ்வளவு நாள் ஜோதி வடிவில் காட்சி தெரிந்த இறைவன் அவர்கள்
காண்வரை சுட்டு எரிக்கும் அக்னி பிளம்பாக கொந்தளிக்கும் தீயாக தன் உருவத்தை மாற்றி பிடித்து கொண்டு இருந்தார். இதனால் இந்த பிரபஞ்சம் உடனே அழிந்து போகும் என்ற சூழ்நிலை உடனே உருவானது. இதை கேள்விப்பட்டு கொண்டிருந்த குபேரன், யமன், இந்திரன் போன்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து, மேலும் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை உங்கள் கோபத்தை தணியுங்கள் என்று கூறி எடுத்துரைத்தனர். அதை கேட்ட சிவபெருமான் அவர்கள் தன் ஒட்டுமொத்த கோபத்தையும் குறைத்து ஒளிப்பிழம்பாக ஜோதி வடிவில் மலையின் மீது போய் அமர்கிறார். இப்படி அமர்ந்த நாளும் இந்த சிவராத்திரி உருவானதற்கு முக்கியமாக காரணமாகும். அந்த நாளும் சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுவும் சிவராத்திரியின் சிறப்பம்சமாகும். குறிப்பாக சந்திர பகவான் அவர்கள் நன்கு வளரும் நாட்கள் 15 நாட்கள் ஆகும். அவர் நன்கு தேய்ந்து போகும் நாட்கள் 15 நாட்கள் ஆகும். இவ்வாறு தேய்பிறையின் 14வது நாள் மற்றும் அமாவாசையின் முந்தைய நாள் சந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட மறைந்து விடுவார்கள். பூமியில் வாழும் மக்களின் நன்மை தீமைகளை அதற்கு ஏற்றவாறு மாதிரி சரி செய்து சந்திர பகவான் அவர்கள் வளர்ந்தும் தேய்ந்தும் வருகிறார்கள். இந்த வாய்ப்பை பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உருவானதுதான் சிவராத்திரி ஆகும். இந்த மாத சிவராத்திரி முக்கிய நோக்கமே நான் இதுவரை என்ன இழந்தோம் என்று அவற்றை அனைத்து மீண்டும் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு முக்கிய தினமாக அமையும். இந்த நாள் கண்விழித்து சிவபெருமான் அவர்களை வணங்க வேண்டும். சிவபெருமான் அவர்களும் கண்விழித்து நம் பக்தர்கள் ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி அமைய பெற்றதுதான் இந்த சிவராத்திரியின் சிறப்பாகும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.